ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நம்ம அக்ஷய திருதியை எப்படி எந்த நேரத்தில் எப்படி வழிபடலான்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அக்ஷய திருதி எந்த நாளில் வருது என்ன நேரம்னு பார்த்துடலாம். 19/4/2026 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:33 மணிக்கு கிருத்திகை திதி ஆரம்பிக்குது. 20/4/2026 திங்கட்கிழமை காலையில 11:12 மணிக்கு வரை கிருத்திகை திதி அமைந்திருக்கு. அக்ஷய திருதியை நம்ம கொண்டாட வேண்டியது 20/4/2026 திங்கட்கிழமை தான் நம்ம இந்த வழிபாடுகளை செய்யணும். தானம் செய்ய நினைப்பவர்கள் 19/4/2026 மாலை 6 மணிக்கு மேல நீங்க தானம் செய்யலாம். 20/4/2026 காலையில 6 மணிலிருந்து 7:20 வரைக்கும், அதற்கு அப்புறம் 9:15 10:25 வரைக்கும் நம்ம தானம் செய்யலாம், வழிபாடும் செஞ்சுக்கலாம். இந்த வழிபாடு செய்யும் போது கனகதாரா சோஸ்திரம் சொல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இந்த நேரம் செய்யலாமான்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த வழிபாடு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சுவாமிக்கு மகாலட்சுமிக்கு வெள்ளை நிற பூக்களால நம்ம வைத்து வழிபடுவது ரொம்ப நல்லது. தாமரை பூ கிடைத்தா தாமரை பூ வச்சுக்கோங்க. நெய்வேத்தியத்துக்கு கற்கண்டு சாதம், அவல் பாயாசம், இல்லாட்டினா அவல்ல வெல்லம் கலந்து வச்சு நீங்க மகாலட்சுமிக்கு நெய்வேத்தியம் பண்ணலாம். வீட்டில் மகாலட்சுமி படம் வச்சிருந்தீங்கன்னா தாமரைப்பூ இல்லை துளசி இல்லை வெள்ளை கலர் மலர் இதெல்லாம் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். இதெல்லாம் முடியாதுன்றவங்க பழம் வைத்தும் பண்ணலாம். தானம் பண்ணுறவங்க என்னெல்லாம் தானம் பண்ணலான்னு பார்ப்போம். ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்க கூட கண்டிப்பாக நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வறுமை கண்டிப்பாக நீங்கி நல்லது நடக்கும்ன்றது ஐதீகம். அரிசி, பருப்பு, கோதுமை இதெல்லாம் நம்ம தானம் பண்ணலாம். தயிர் சாதம் தானம் பண்ணலாம். பானகம் தானம் பண்ணலாம். இந்த நாளில் தங்கம் வெள்ளி தான் வாங்கணும்னு இல்லைங்க. சில பேர் தங்கம் வாங்கினா நிறைய சேரும் அப்படின்றதுனால நம்மகிட்ட காசு இல்லைனாலும் கடன் வாங்கிட்டு போயிட்டு 1 கிராம் நச்சு வாங்கணும்னு நினைப்பாங்க. அப்படிலாம் நம்ம வாங்கினா நம்மளுக்கு தங்கம் சேருதோ இல்லையோ கடன் தான் சேரும். அதனால தங்கம் வாங்கணும்னு இல்லை. அன்னைய தினம் நம்ம கல்லுப்பும் மஞ்சளும் வாங்கி மகாலட்சுமி கிட்ட வச்சு வழிபட்டோனாலே போதும். இருக்கிறவங்க வாங்கலாம். இல்லை அன்றைய தினத்தில் ஏதாவது விசேஷம் வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக நகை வாங்கிக்கலாம். அது ஒரு நல்ல நாள். இல்லை ஏதாவது நீங்கள் அன்றைக்கி தொடங்க போகிறீங்க, புதுசாக கடை வைக்க போகிறீங்க, தொழில் தொடங்க போகிறீங்கனாலும் இந்த நாளில் நீங்கள் தொடங்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. பூஜைக்கு யூஸ் பண்ண மஞ்சள், உப்பு எல்லாமே நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களால் நிறைய வாங்கி கொடுக்க முடியலனாலும் 1 கிலோ அரிசி, இல்லை 1/4 கிலோ பருப்பு, இல்லை 1 கிலோ கோதுமை, இந்தமாரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஏழை எளியவர்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா மகாலட்சுமி நம்ம வீடு தேடி நம்மளுக்கு அருள் புரிவாங்க. இந்த அக்ஷய திருதி நாளில் நம்ம இந்த மாதிரி எளிமையான வழிபாட்டை பண்ணி மகாலட்சுமியின் பரிபூர்ண அருளை பெறலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ நான் டெமோக்காக எடுத்தது தான். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நம்ம சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.